ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் மினி டைரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்ககிட்டலாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அண்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் என்னமோ அதை வந்து எனக்கு கமெண்டாக சொல்லுங்கள். அதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை வந்து நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உள்ள வீடியோஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஆக்சுவலி நேற்று என்னோடய லைவுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன விஷயத்த வந்து நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு. பட் இன்கேஸ் நேற்று லைவில் வராதவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் அந்த விஷயத்த ஒன்றோட நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ என்னோட யூடியூப் சேனல் நேம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அஃப்கோர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்க எல்லாருக்குமே தெரியும். நான் மினி டைரி @2020 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே நேமில் என்னோட சேனல் லோகோவை வச்சுட்டு ஃபேக் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வேறு மற்றொரு கேர்ள்ஸில் மஸ்ட் ஆஃப் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற விஷயம், கேர்ள்ஸோட ஐடியில் நான் லைவ் வீடியோவில் போயிட்டு அதில் நான் ரொம்ப ரொம்ப பேடாகிட்டு கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து உங்களோட ஐடியிலேருந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் அயச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், ஐயோ என்னடா இது. நான் ஃபஸ்ட்டு நான் யோசித்தது, ஓகே அஃப்கோர்ஸ் நான் லைவ் வரும்போதெல்லாம் வந்துட்டு என்னோடய ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜெல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது அவங்க வந்துட்டு என்ன லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வேண்டிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இப்போ தான் தெரியுது அவங்க வந்து எதுக்கெல்லாம் அது கேவலமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வந்து எனக்கு அது தெரியுது. ஸோ அந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃபேக் சேனலுக்கும் என்னோடய சேனலுக்கும் யாதொரு பந்தமும் கிடையாது. என்னோடய சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 10K 11Kக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் தென் வந்துட்டு என்னோடய வீடியோஸில் இருக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் வாய்ஸ் அண்ட் என்னோடய ஓன் வீடியோஸ் மாத்திரம்தான். மோஸ்ட் ஆஃப் நான் வந்து லாங் வீடியோ போடுறது கிடையாது. லைவு தான் நான் ஒரு நாளைக்கு 2 லைவ் வீதம் போட்டுட்ருக்கு. ஷார்ட் வீடியோ வந்துட்டு ஃபார் ஒன் டே வந்துட்டு நான் 2 ஷார்ட்டோ அல்ல 3 ஷார்ட் வீடியோவாக நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய சேனல் நேம் என்னோடய சேனல் லோகோ வச்சுட்டு உங்களுக்கு யாராவது பேட் கமெண்ட் போட்டாங்க அப்படின்னா சீரியஸ்லி அதுக்கும் எனக்கும் யாதொரு பந்தமும் கிடையாது. யாதொரு பந்தம் இல்லையா, எந்த ஒரு எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்றது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆக்சுவலி இனியொரு விஷயம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே வரா அப்படின்னா அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே வருவாங்க. அதுவும் நான்லாம் இதை நான் சொல்கிறதுக்கு நான் கூச்சமே பட மாட்டேன். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னோடய சேனலில் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க. சீரியஸ்லி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த சேனல் மினி டைரி 2020 இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணினது 2023. அப்போ இந்த 2 வருஷம் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு என்னோடய சேனலில் ஒரு 11K எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் கொடுக்குதுன்னா அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு வேணால் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இவங்களுக்கு வேறு பணி ஒன்றும் இல்லை, அதனால் வந்துட்டு நான் லைவு போடுது, இவங்களுக்கு என்ன சீக்கிரம் கிடச்சிரும். சீரியஸ்லி அது அல்ல. நான் அந்த மானிட்டைசேஷனுக்கு வேண்டிட்டு உங்களுக்கு தெரியாது, இப்போ அந்த ஹீரோயின்ஸோட வீடியோஸ் எல்லாம் இப்போ இல்லை, நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் பார்க்க முடியாத விஷயம். எனக்கு என்ன பண்ணணும், எப்படி என்னோடய சேனலை க்ரோ பண்ணணும், காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியாது. நான் ஒன்றுமே டோட்டலி பிளாங்காக தான் நான் யூடியூப் சேனலுக்குள்ள நான் ஃபஸ்ட்டு காலு குத்துனது.
ஓகே. அதுக்கு பின்னீடு தான் நெறைய வீடியோஸ் இதெல்லாமே நான் பார்த்து, பார்த்து, பார்த்து வந்துட்டு நம்மளோட ஓன் கன்டென்ட் இல்ல அப்டின்னா, மானிட்டைசேஷன் கிடைச்சாலும் நமக்கு ரெவென்யூ வராது. பின்ன அதுக்கு நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ், 10 மில்லியன் ஷார்ட் ஃபீட்ல வந்துட்டு அந்த டைமிங் எல்லாம் அவங்க வச்சிருக்க கிரைட்டீரியாஸ் எல்லாமே நம்ம வந்து நம் அ எப்படி சொல்றது? அதெல்லாமே நம்ம ஃபுல் பண்ணியிருக்கணும். அப்பதான் நம்ம சேனல் வந்து இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாம தான் நான் லாஸ்ட்டா தேடி எடுத்த ஒரு விஷயம்ன்றது இந்த லைவ். ஸோ அதுக்கு பின்னாடி நான் ஆக்சுவலி வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு லைவ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 2, 3 வீடியோஸ் எல்லாம் நான் ஃபேஸு காணிக்காம தான் நான் வந்து லைவ் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் நான் ஃபேஸு காணிச்சிட்டு நீங்கள் லைவ் போடுங்க, அதுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பின்னீடு தான் நான் வந்து ஃபேஸு காணிச்சிட்டு உள்ள வீடியோ வந்து நான் லைவ் வந்து நான் போடவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். காட்ஸ் கிரேஸ் எனக்கு நான் ஒரு 2 மந்த்ஸில் வந்துட்டு நான் மானிட்டைசேஷன் வாங்கிட்டேன். அதையும் நான் என்னோடய லைவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் வந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால் எனக்கு சப்போர்ட் கொடுக்க முடியலன்னா ஓகே, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, நாட் இன்ட்ரெஸ்டடுன்னு அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடலாம். பட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு லைவ் போடுறா அப்படின்றதுக்கு வேண்டிட்டு மட்டும் நீங்கள் அவங்களோட ஐடியில் கேறி அவங்களோட லோகோவை அந்த லோகோ எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா அது வந்து நான் செட் பண்ணது கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் தம்பி அவங்க தான் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ வேலைப்பாடுள்ள விஷயத்த இப்படின்றதுக்குள்ளே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. அது எங்களோட உழைப்பு, அடுத்தவங்களோட உழைப்பை என்ன எடுக்கும்போது உங்களுக்கு மனசு என்ன குத்தலையா? ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு சங்கடம் தோணவே இல்லையா? நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலை. ஸோ நான் ஓகே, வாட் எவர் நீங்கள் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் பண்ணிட்டு போங்க. பட் என்னென்னா எவ்வளோ பேட் கமெண்ட் ஏங்க, எனக்கு சீரியஸ்லி சொன்னால் எனக்குலாம் பேட் வேர்ட்ஸ் பேச தெரியாதுங்க. ஸோ எனக்கு ட்ரூலி சொன்னோன்னா அதுதான் எங்களோட ஃபேமிலியில் அந்த மாதிரிலாம் யாரும் எங்களை வளர்க்கலை. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த ஹேருன்ற சொல்கிறது கூட எங்களுக்கு கெட்ட வார்த்தைன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அப்படி இருந்துட்டு இன்றைக்கி இப்படிலாம் பண்ணும்போது ஐயோ, என்ன பொண்ணு தெய்வமே, அது அவ்வளோ ஒஸ்ட்டான கமெண்ட். நான் மேலே உங்களுக்கு அதை நான் ஷோ பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது எனக்கு அது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஓகே, நீ நேம் கூட எடுத்துகிட்டு போ, பட் அதில் இருக்கிறது என்னோடய லோகோ. எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஸோ அதுதான் நீங்கள் இப்போ இனிமே அந்த மாதிரி ஐடியிலேருந்து இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட யாருக்காவது அந்த மாதிரி ஐடியிலேருந்து உங்களுக்கு கமெண்ட் வருதுன்னா ப்ளீஸ் அந்த ஐடியை வந்து பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இல்லை அந்த யாரோட சேனலுக்கு அந்த மாதிரி ஒரு நேமில் வந்துட்டு என்ன கமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அது வந்து ஃபேக் ஐடி, அதை ரிப்போர்ட் கொடுங்க, பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எதுக்கும் எனக்கும் யாதொரு பந்தமும் கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், நான் யாரோட லைவும் போக மாட்டேன். நான் யாரோட லைவ்லேயும் நான் சீரியஸ்லி சொல்லணும் அப்படின்னா, நான் யாரோட லைவும் இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை. ஏன்னா இப்போது நான் சர்ச் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் வந்து வாட்ச் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அண்ட் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் பேட்சன்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம், அதுக்கு எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் நான் யூடியூப்பில் போயிட்டு பார்த்துட்டு அதில் எனக்கு எப்படி யூனிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிச்சுட்டு அதில் எப்படி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதில் ஓரோன்னாயிட்டு நான் போயிட்டு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக எதையுமே பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஓன் நேமில் நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க. ஆனால் ப்ளீஸ் என்னோடய சேனல் நேம் வச்சுட்டு என்னோடய பேர் கலையா வேண்டிட்டு உள்ள ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணாதீங்க. பின்ன அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்றதை நான் மீண்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இல்லை நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பண்ணிவிடுங்க, ரிப்போர்ட்டு கொடுங்க. ஓகே.
ஓகே. இந்த விஷயத்த நான் சொல்ல வந்துட்டேன். இவங்களுக்கு நான் நான் வந்து எனக்கு சப்போர்ட் குடுக்குறக்கு நேத்து அஃப்கோர்ஸ் நெறைய பேர் வந்துட்டு என்னோட லைவ்ல சொன்னீங்க. "பிரியா வேண்டாம் நாங்கலாம் இருக்கோம், சப்போர்ட் பண்றோம். நீ லைவ் கன்டின்யூ பண்ணு" அப்படின்னு. அந்த மாரி சொன்ன எல்லாருக்குமே தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. எனக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே. நான் சொல்ல வந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட என்ன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியோ தவறாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு என்ன சொல்லணும் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு நிறைய பேர் சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு மிக்க மிக்க நன்றிகள் சொல்லியே ஆகணும். நான் இவ்வளோ எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் உங்களோட சப்போர்ட்டிங்க்கெல்லாம் வந்துட்டு நான் என்ன கொடுக்கணும்னு கூட எனக்கு சீரியஸ்லி எனக்கு தெரியல. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. என்னால் முடிகிற அளவுக்கு நான் நல்ல நல்ல வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்டு எல்லாருமே கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என் கூட நில்லுங்க. அண்ட் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு உண்டான கமெண்ட் கொடுத்து லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.